சென்னை மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாங்காடு அருகே உள்ள சிக்ராயபுரம் கல்குவாரியில் இருந்து தண்ணீரை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. 3 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள அந்த திட்டத்தின் பணிகள் 90% நிறைவடைந்து விட்டதால் இன்னும் ஒரு வாரத்தில் தடையின்றி சென்னைக்கு குடிநீர் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்துப் போனதால் நீர்நிலைகள் வற்றி கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சோழவரம், புழல், பூண்டி, செம்பரப்பாக்கம் ஏரிகளிலிருந்து தண்ணீர் விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் மாங்காடு அருகே உள்ள சிக்ராயபுரம் ஊராட்சியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியில் தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தி சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த கல்குவாரியில் 25 பள்ளங்கள் உள்ளன. சுமார் 300 அடி ஆழம் கொண்ட அந்த பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் ஊற்று நீரும் சுரந்து வருகிறது. அந்த தண்ணீரை பரிசோதித்ததில் குடிநீராக பயன்படுத்தலாம் என்பது தெரிய வந்தது. அந்த குவாரி இன்றைக்கு நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அங்கே தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அந்த தண்ணீரை சென்னை குடிநீர் மக்களுக்கு திருப்பதற்காக இங்கே பிடபிள்யூ சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த தண்ணீரை செம்பரம்பம் ஏரி சுத்திகரிப்பு ஆலைக்கு கொண்டு சென்று இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சென்னையில் வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக நம்ம தமிழக அரசு இன்றைக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொள்கிறது. சிக்ராயபுரம் கல்குவாரியிலிருந்து செம்பரப்பாக்கம் ஏரி அருகே உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் வரை 3 கிலோமீட்டருக்கு ராட்சத குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன. பணிகள் 90% நிறைவடைந்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் கல்குவாரி தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வந்து சேரும் என கூறப்படுகிறது. அங்கிருந்து தடையின்றி சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வறட்சி காலத்தில் இந்த நீரை பயன்படுத்துவது போல் மழைக்காலங்களில் இந்த கல்குவாரி குட்டைகளில் மழைநீரை சேமித்து வைக்கவும் திட்டம் தீட்ட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சிக்கராயபுரம் குட்டையானது 25 குழிகளை கொண்ட பறந்து விரிந்த ஒரு சுமார் 200-300 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த குட்டையை முறையாக பயன்படுத்தி செம்பரம்பக்க ஏரியிலிருந்து வருகின்ற உபரி நீர்களை மழைக்காலங்களில் வருகின்ற உபரி நீர்களை சேமித்து வைத்து சென்னை நகர மக்களுக்கு இந்த தண்ணீரை வழங்கினால் அந்த மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் போக்குவதற்கு சரியாக இருக்கும். இவ்வளவுதான் கோடைவையில் வாட்டி வதைத்தாலும் சிக்ராயபுரம் கல்குவாரி குட்டைகளில் தண்ணீர் வற்றியதே இல்லை என கூறும் அந்த பகுதி மக்கள் தனித்தனியாக உள்ள குட்டைகளை இணைத்து பெரிய நீர்த்தேக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். அவ்வாறு செய்தால் வறட்சியில் சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் சிக்ராயபுரம் ஊராட்சியில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்.